டாக்டர்ஸ் கிட்ட முதல்ல காமிக்கணும். அதுதான் ஒரே தீர்வு. கோயம்புத்தூர்ல இருந்து அம்சவேணிங்கிற நேயர் பேசுறாங்க. நம்ம பார்த்தலாம். அம்சவேணி மேடம் வணக்கம். உங்களுடைய கேள்வியை நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. மேம் நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் அம்சவேணி. எனக்கு ஒரு 2-3 வருஷமாவே மோஷன் போற இடத்துல சின்ன சதை மாதிரி வளர்ந்துருந்தது. இப்போ ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். மோஷன் போகும்போது ரொம்ப வலிக்கும், அப்படியே ஊசி குத்துற மாதிரி வலிக்கும். அப்படியே சதை கிழிச்சிட்டு அப்படியே ரத்தம் வர்ற மாதிரி மோஷன் போகும்போது வரும். அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் என்னால உட்காரவே முடியாது, சரியா உட்காரவே முடியாது. அந்த இடத்துல ரொம்ப வலி எடுத்துக்கிட்டே இருக்கும். அது என்ன பிரச்சனை? ஓகே, உங்களுக்கு அந்த கட்டி வந்து வெளிப்பகுதியிலே இருக்கு? எப்பவுமே வெளிப்பகுதியிலே இருக்கு? வெளியில தான் டாக்டர் இருக்குது. அது ரொம்ப வருஷமா வெளியிலேயே தான் இருக்கு. சரிங்க. அரிப்பு ஏதாவது இருக்குங்களா அந்த இடத்துல? அப்பப்ப கொஞ்சம் அரிக்கும் டாக்டர். ஓகே, கண்டிப்பாமா. உங்களுக்கு வந்து இது பரம்பரையா யாருக்காவது உங்க வீட்டுல இருந்துதா? சரி, ஓகே. நிச்சயமா எனக்கும் இந்த கேள்வி இருந்தது டாக்டர். பரம்பரையா இது வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா அவங்களுக்கு ரொம்ப நாளா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றதுனால வந்து அவங்களுக்கு அது வந்து வெளி மூலம், அதாவது வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய சிறையில வந்து அவங்களுக்கு ஒரு வீக்கம் உண்டாயிருக்கு. இது வந்து அவங்களுக்கு மலச்சிக்கலும் அது கூட தொடர்ந்து இருக்கும். ஒரு கொஞ்ச நாள் வந்து நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி அவங்க ஏதாவது ரொம்ப நேரம் உட்கார்றாங்க, இல்ல எங்கேயாவது ஒரு டிராவல் பண்றாங்க, உடம்புல கொஞ்சம் ஹீட் இன்க்ரீஸ் ஆகுது, சில சமயங்கள்ல பீரியட்ஸ்க்கு முன்னாடி டைம் கூட அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ இதை வந்து அவங்க தவிர்க்கிறதுக்கு முதல்ல வந்து மலச்சிக்கலை வந்து அவங்க வந்து இது பண்ணிக்கணும். அதாவது அஸ்வகல்ப சூர்ணம் அந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கிட்டு மலச்சிக்கலை கொஞ்சம் தவிர்க்கணும். அதுக்கப்புறம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கட்டி வந்து சுருங்குறதுக்குரிய மருந்துகள், நம்மளுடைய அஸ்வ கேர் கேப்சூல்ஸ் இருக்கு. அதே மாதிரி வெளிப்பகுதியிலையும் சில நம்ம பூச்சி மருந்துகள் கொடுப்போம். சோ அந்த மாதிரியான இது எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு 6 மாசம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கட்டிகளோட அளவு வந்து சுருங்கிடும். ஏன்னா அப்பப்ப வந்து போகுதுன்னா நீங்க அப்ப மட்டும் வந்து அதை வந்து நீங்க ஏதாவது கொஞ்சம் உணவுல மாற்றம் உண்டு பண்ணுவீங்க, கொஞ்சம் ஏதாவது ரொம்ப நேரம் உட்கார்றதுக்கு வந்து நீங்க தவிர்ப்பீங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஆட்டோமேட்டிக்கா அதே விஷயங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல வந்து நீங்க சமாளிக்க முடியாம அறுவை சிகிச்சைங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு போயிடும். அதனால இப்பவே அதை வந்து நீங்க சரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்பவே நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அறுவை சிகிச்சைங்கிற நிலைமைக்கு போகாது. உங்களுக்கு வந்து நம்மளுடைய மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்க. அஸ்வ கேர் கேப்சூல்ஸ் கிடைக்கும். அது கூட வந்து உங்களுக்கு வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய இது வந்து சுருங்குற மாதிரியான பூச்சி மருந்துகள் ஆயின்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். சோ இல்ல நீங்க நேர ஒரு முறை மருத்துவரை பார்த்து அதை நீங்க என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சிகிச்சை எடுத்துக்கலாலும் நேரம் நீங்க ஒரு முறை வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான நோய்களை வந்து ஒரு முறை பார்க்கறதும் நல்லது. ஏன்னா அம்சவேணி மேடம் கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க. ஹொசூரோ பெங்களூர்லயும் நம்மளுடைய கிளினிக் ஸ்ரீவர்மா ஆயுர்வேக மருத்துவமனை ஹொசூர்லயும் இருக்கு, பெங்களூர்லயும் இருக்கு. எது உங்களுக்கு பக்கமோ நீங்க நேரடியா அங்க போயிட்டு ஒரு முறை டாக்டர் சந்திச்சு, ஏன்னா 2 இயர்ஸா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அப்ப அதோடைய பெயின் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தீர்வுங்கிறது பக்கத்துல இருக்கும்போது நம்ம ஒரு தடவை கொஞ்சம் கஷ்டப்பட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கொரியர்ல மருந்துகளை வாங்கிக்கலாம். ஒரு முறை நேர்ல போயிட்டு டாக்டர் கிட்ட பரிசோதனை செய்துக்கிறது ரொம்பவே நல்லம். கட்டாயமா போவீங்கன்னு நினைக்கிறேன் அம்சவேணி மேடம். பேக்டாப்ல நம்பர்ஸ் இருக்கு, கான்டாக்ட் பண்ணி நீங்க கோயம்புத்தூர் நம்பர் வாங்கிக்கோங்க, இல்ல ஒசூர் நம்பர் வாங்கிக்கோங்க, அங்கேயும் போன் பண்ணி நீங்க பேசிக்கலாம். சரிங்களா டாக்டர்? இப்போ கேன்சர் அளவுக்கு இது கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்றீங்க. இது வேற என்னென்ன பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணும்? குடல் அளவுல ஏதாவது மாறுதல்கள் ஏற்படுத்துமா, இல்ல டிஎன்ஏ பிரச்சனைன்னு சொல்லியிருக்கீங்க, ஹெரிடிட்டி பிரச்சனைன்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை சுகர் வர்றதுக்கோ இல்ல பிபி வர்றதுக்கோ இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல, மலச்சிக்கல் வந்து முக்கியமா என்னன்னு சொல்லுவோம்னா பெருங்குடல்ல ஒரு மலச்சிக்கல் ஏற்படும், நம்மளுடைய ஆசனவாய் பகுதியில வந்து ஒரு மலச்சிக்கல் ஏற்படும். நம்ம சரியான அளவு தண்ணி குடிக்கல, நம்ம வந்து நிறைய இப்போ காய்கறி கீரைகள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து சக்கை பகுதிங்கிற நார்ச்சத்து இருக்கும், அதே மாதிரி நிறைய நீர்ச்சத்தும் இருக்கும். அதே வந்து எண்ணெயில பொரிச்சு ஆயிட்டோம் அப்படின்னா அதுல வந்து நீர்ச்சத்தே இருக்காது. சோ இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கும் பொழுது இல்ல நீரிழிவு நோயாளிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து உடல்ல இருக்கக்கூடிய நீர்ச்சத்தோட அளவு கொஞ்சம் கம்மியாகும். சோ அது இல்லாம நம்மளுடைய வெப்ப மண்டல பகுதியில நம்ம வசிக்கிறோம். சோ இந்த காலகட்டங்கள்ல நமக்கு கொஞ்சம் வியர்வை அதிகமா சுரக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து குடல் வந்து அந்த மலத்தை வந்து இலகுவா வெளியேற்றுவதற்கான நீர்ச்சத்து கம்மியா இருக்கும். இது பெருங்குடல் பகுதியில வந்து மலச்சிக்கலை உண்டாக்கும். அது இல்லாம நம்மளுடைய இந்த மலம் வரக்கூடிய வந்து உணர்வை வந்து நம்ம வந்து நிறைய சமயங்கள்ல வந்து சூழ்நிலை கருதியோ இல்ல வேறு ஒரு சூழ்நிலையிலயோ வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து அடிக்கடி வந்து அதை நம்ம தடை செய்யும் பொழுது
அப்போ காலகட்டத்திலையும் வந்து நமக்கு வந்து மலச்சிக்கல் உண்டாகும். ஸோ இந்த பெருங்குடல்ல ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் தான் பெரும்பாலும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம மலம் அங்க இறுகி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்களை வந்து பாதிச்சு கேன்சரா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து நான் வந்து கடைசி ஸ்டேஜ்ல சொல்றேன். ஸோ முதல்ல வந்து அந்த மலச்சிக்கலை வந்து அவங்க தவிர்த்துக்கலாம். ஸோ மலச்சிக்கல் வந்து ஏன்னா சில சமயங்கள்ல எல்லாருக்குமே வந்து தெரியும், சரியா மலம் போகலனாலே வந்து அவங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லாவே ஒரு டல்லாவே இருக்கும். அவங்க வந்து சரியா எந்த வேலையும் வந்து ஆக்டிவா பண்ண முடியாது. பேக் பெயின் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா உடல்ல வந்து வாதம் அதிகமாகும். ஸோ அந்த வாதம் அதிகமாகும் போது இடுப்பு பகுதியில் அதிகமான அளவு ஹீட் இருக்கும் பொழுது அவங்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளோ இல்லை வந்து அவங்களுக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்க் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ரொம்ப காமனா இருக்கும். அது இல்லாம அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன், மன ஒருமைப்பாடு, இந்த மாதிரி எல்லா விதத்திலுமே வந்து மலச்சிக்கல் வந்து ஒரு முக்கியமான ஒரு முதல் அறிகுறியா இருக்கும். இதனாலதான் காலை கடன் சொல்லிருக்காங்க. முதல்ல அதை முடிங்க, அப்புறமா நாள் பூரா நல்லா இருக்கும். கடன்ங்கிறது உடனே நம்ம அதை வந்து கொடுத்துடுங்க, அதனால முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு அன்னைக்கே சொல்லி இருக்கிறாங்க. நம்ம அதை வந்து கரெக்டா உடலை மெயின்டைன் பண்ணோம்னா அந்த விஷயங்கள் தானா இலகுவா இருக்கும். பண்ணாததுனால வரக்கூடிய பிரச்சனைகள். சேலத்துல இருந்து கமர் நிஷா அப்படிங்கிற நேர் இருக்காங்க, பாக்கலாம் டாக்டர். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. லைன்ல இருக்கீங்க மேடம், பேசலாம். அதுக்கு முன்னாடி டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா குறைச்சிடுங்க. சொல்லுங்கம்மா. கமர் நிஷா. சரிங்க மேடம், நாங்க சேலத்துல இருந்து கமர் நிஷா பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்களோட பிரச்சனைகள் என்ன? டாக்டர்மா வணக்கம். டாக்டர் வணக்கம்மா, உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்க. எனக்கு பிரச்சனை கர்ப்பமா இருக்க மூளை வந்துச்சுங்க மேடம் 5 வருஷத்துல. சரிங்க. அப்புறம் 7 வருஷமா இங்க இப்ப திருப்பி வந்திருக்குது. 7 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்ல, திருப்பி வந்திருக்கு. ஆமாங்கம்மா. வெளியில உடம்பு வெயிட் ஏதாவது போறதுல இது மாதிரி இருக்குது, கட்டி மாதிரி. கட்டி மாதிரி இருக்குங்களா? ஆமா மேடம். மோஷன் போகும்போது ஏதாவது ரத்தம் வருதுங்களா? ஆமா ஆமா. ஓகே. மலச்சிக்கல் இருக்குங்களா உங்களுக்கு? ஆமா மேடம். சரிங்க. உடல் பருமன் ஏதாவது இப்போ ஆயிருக்கீங்களா? ஆமா, மலச்சிக்கல் ரொம்ப இதா இருக்குது, இருசலாவே போகுது. ஓகே. உடம்பு வெயிட் ஏதாவது போட்டிருக்கீங்களாமா ரீசெண்டா? சரிங்க. அவங்க வந்து டிவி பார்த்துட்டு வெயிட் 80 கிலோ. நீங்க சொன்ன மாதிரி ஏன் கேக்குறேன் அப்படின்னா, வயசு 43 ஆகுது. சரிங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி பிரெக்னெண்டா இருக்கும்போது இருந்தது, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை, இப்போ திரும்பி வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்து கண்டிப்பா உங்களுக்கு உடல் பருமன் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஏன்னா ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெயின்ஸ்ல வந்து, அதாவது சிரைகள்ல வந்து ஒரு அழுத்தம் ஏற்படுறதுதான் பிரெக்னன்சி டைம்ல வந்து மூல நோய் வர்றதுக்கான முக்கியமான காரணம். அதே மாதிரி நம்மளுடைய உடல் பருமனும் அதிகரிக்குது அப்படின்னா அப்பயும் அதே மாதிரியான ஒரு அழுத்தம் வந்து ஏற்கனவே வந்து அது வந்திருக்கிறதுனால அந்த இடம் கொஞ்சம் வீக்காவே இருக்கும். திருப்பியும் வந்து உங்களோட உடல் பருமன் அதிகரிக்குது அப்படின்னா உங்களுக்கு அதை தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான கட்டிகள், அதாவது மூல நோய் உண்டாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுலயும் முக்கியமா மலச்சிக்கல் இருக்கு. மலச்சிக்கலை முதல்ல நம்ம வந்து சிகிச்சை எடுத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி அஸ்வகல்ப சூர்ணம் எடுத்துக்கோங்க. நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் 1/2 டம்ளர் வெந்நீரோட எடுத்துக்கோங்க. மறுநாள் காலையில ஒரு 2 தடவை கொஞ்சம் மோஷன் ஃப்ரீயா போகும் உங்களுக்கு. அது வந்து முதல் நிலையில நீங்க எடுத்துக்க வேண்டிய சிகிச்சை. ரெண்டாவது வந்து அஷோகேர் கேப்சூல்ஸும் நீங்க எடுத்துக்க வேண்டியது இருக்கும், சாப்பாட்டுக்கு அப்புறமா 2. அதுக்கப்புறம் உங்களுடைய உடல் பருமனையும் வந்து குறைக்க வேண்டியது இருக்கும். முக்கியமா பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில வந்து எல்லா இடத்துலயும் ஒரு 5ல இருந்து ஒரு 8 மணி வரைக்கும் பரபரப்பா இருப்பாங்க. 8 மணிக்கு அப்புறம் எல்லாரும் வந்து வீட்டை விட்டு வெளியே போன பிறகு காலையில 8 மணிக்கு உட்கார்றவங்க சாயங்காலம் 4 மணி 5 மணிக்கு தான் திரும்பி எந்திரிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து உட்கார்றத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. உடல்ல வந்து ஹீட் அதிகமாறத கொஞ்சம் வந்து தவிர்க்கிற மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் கண்டிப்பா வந்து அது சரியாகும். நான் பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ற மாதிரிதான் உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க. நல்லா உட்கார்ந்து ஒரு 7-8 hours சொன்னாலும் டிவி பாக்குறாங்க. ஏன்னா நிறைய ஜோக்ஸ் இதை வச்சே பாஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பிரேக்குக்கு எனக்கு சாப்பாடு போட்டா செகண்ட் பிரேக்குக்கு தான் குழம்பு ஊத்தினா அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் ஆனா பெண்கள் டிவி பாக்குறாங்க. ஏன்னா நல்ல ஷோஸ் பார்த்தாங்கன்னா நிச்சயமா அந்த விஷயம், ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த ஹீட்டும் அதிகமாகும். ஸோ அதனால வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது கொஞ்சம் எழுந்து நடமாடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, நீர்ச்சத்துள்ள காய்கறி கீரைகள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான சம்மர் டைம்ல வந்து காரம் புளி உப்பெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. முக்கியமா வந்து சரியா தூக்கணும். ஏன்னா தூக்கம் சரியா இல்லைன்னா கூட அவங்க உடம்புல வந்து ஹீட் அதிகமாகும்.
அது இல்லாம மன இறுக்கம் ஏதாவது இருந்ததுன்னா அப்ப கூட வந்து அந்த ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் கம்மியாகும். ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுனால அந்த மியூக்கஸ்ங்கிற அந்த சளிச்செவு வந்து சரியா வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலையும் முக்கியமா பெண்களுக்கு வந்து நிறைய இந்த நோய் வந்து உண்டாகும். ஸோ இதையெல்லாம் அவங்க தவிர்த்தாங்க அப்படின்னா, அது கூட நம்மளுடைய அஸ்வகல்ப சூர்ணமும் அஸ்வகேர் கேப்சூல்ஸும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த அதாவது வந்து அதிகமான தீவிரம் அடையாம நம்ம வந்து தவிர்த்துக்க முடியும். நிச்சயமா டாக்டர். நிறைய விஷயங்கள் இப்போ குழந்தைங்க வந்து எக்ஸாம் ப்ரெஷர்ஸ்ல இருப்பாங்க. அது சம்பந்தமா ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு முன்னாடி சித்ரா அப்படிங்கிற நேயர் அழைப்புல இருக்காங்க, நம்ம பார்த்தலாம். சித்ரா மேடம் வணக்கம். உங்களுடைய கேள்வியை நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம், தொடர்புல இருக்கீங்க. ஹலோ வணக்கம்மா, டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க, உங்க பிரச்சனை சொல்லுங்க. சித்ரா பேசுறேங்க. சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு உடம்பு ரொம்ப ஹீட் ஆகி மண்டை பயங்கரமா வலிக்குதுங்க. ரொம்ப வலிக்குது மண்டை வலி. தலைவலி இருக்குங்களா? தலைவலி மேல வரைக்கும் வலிக்குது. நான் சித்த மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதனால உடம்பு ஹீட் ஆகுமா? எனக்கு இந்த கால் வெரிகோஸுக்காக சித்த மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்க. சரிங்க. அதனால ஹீட் அதிகமாகி தலைவலிக்குதா அப்படின்னு தெரியணுமா உங்களுக்கு? அந்த அதனுடைய இதா விளைவுகளா என்னன்னு தெரியல. மண்டை வலிக்கு சாப்பிட்டா வயிறு ஜீரணம் ஆகாத மாதிரியே இருக்கு. வாழைப்பழம் சாப்பிட்டா சுத்தமா ஒத்துக்கிறது இல்ல. இப்ப இல்ல, மருந்து எடுத்துக்கிறப்பன்னு இல்ல, எப்போதுமே வாழைப்பழம் சாப்பிட்டா வந்து இதாகுது. ஓகே. இந்த தலைவலி வரும்போது உங்களுக்கு என்ன சமயத்துல வர்றதில்ல? காலையில உண்டாகுதா இல்ல வந்து ஈவினிங் ஆக ஆக உங்களுக்கு தலைவலிக்குதா? ஓகே. சோ தலைவலி வந்து அவங்களுக்கு காலையில இருந்தே இருக்குங்க. காலையில கொஞ்சம் பரவாயில்ல, மத்தியானத்துக்கு மேல ரொம்ப அதிகமா இருக்கு. தலைவலி வரும்போது வாந்தி வர மாதிரியான ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குங்களா? வாந்தி வரணுங்கிற மாதிரி? இல்ல, அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தலைவலி மட்டும் வர மாதிரி இருக்கு சிம்டம்ஸ், ஆனா அது வரது. ஓகே. நைட்டு தூங்கி எந்திரிச்சா சரியாயிடுதுங்களா ஓரளவு இந்த தலைவலி? தூக்கம் வரதில்ல. தூக்கம் சரியா இல்லைன்னா கண்டிப்பா தலைவலி இருக்கும். சோ வயிறு வந்து இவங்க சொன்ன மாதிரி செரிமான சக்தி வந்து சரியா இல்லைனாலும் கண்டிப்பா தலைவலி உண்டாகும். ஏன்னா வயிற்றுக்கும் தலைக்கும் வந்து ஒரே வேகஸ்ங்கிற ஒரே நரம்பு தான் வந்து தலையில இருந்து வயிறு வரைக்கும் வந்து அது வந்து சப்ளை பண்ணுது, அந்த நர்வ்ஸ் தான். சோ வயிறு சரியா இல்லை, உங்களோட செரிமானம் சரியா இல்லை, வயிறு வந்து ப்ளோட்டட் ஆகுது, அதாவது உப்பிக்குது, அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல கண்டிப்பா தலைவலி இருக்கும். நீங்க செரிமான சக்தியை சரி பண்ற மாதிரி ஜீரகம் சேர்த்த தண்ணி குடிங்க, கொஞ்சம் வந்து நடைப்பயிற்சி பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கனாலே கொஞ்சம் வந்து செரிமானம் சரியானதுனாலே உங்களோட தலைவலி குறையும். நீங்க சொன்ன மாதிரி ஈவினிங் ஆக ஆக தான் எனக்கு தலைவலி இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டிப்பா வந்து உங்களுடைய வயிறு வந்து செரிமானம் சரியா இல்லைங்கிறது தான் வந்து காமிக்குது. அது கூட நைட்ல தூக்கமும் சரியா இல்லைன்றீங்க. தூக்கம் சரியா இல்லைன்னா கண்டிப்பாக தலைவலி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் சரி பண்ற மாதிரி நீங்க கொஞ்சம் நம்மளுடைய அமிர்தல்ஸ் கேப்சூல்ஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து வயிறு வந்து அதிகமான அளவு வந்து உப்புறது அதெல்லாம் வந்து கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி நைட் நேரத்துல ஒரு தூங்க போறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களோட சாப்பாட்டை முடிச்சுக்கோங்க. கொஞ்சம் அந்த டிவி பாக்குறதோ இல்ல செல்போன் பாக்குறதோ அது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த டிவி அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நீங்க தவிர்த்துடுங்க. அப்படி பண்ணீங்கன்னா முதல்ல உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். தூக்கம் சரியா இருந்ததுனாலே உங்களுடைய தலைவலி மட்டும் இல்ல, உங்களோட செரிமானமும் கரெக்டா இருக்கும். இப்போ மேடம்க்கு வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சித்தா டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஹீட் ஆகுமோன்ற ஒரு பயம். அவங்க என்ன மருந்துகள் எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சில சமயம் முக்கியமா வந்து மருந்துகள் என்ன எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து செரிமான சக்தி கரெக்டா இல்ல. சோ அதனாலதான் வந்து அவங்களுக்கு தலைவலி வருது. சோ இவங்க ஒரு முறை தொடர்பு கொண்டு அது என்ன மாதிரியான மருந்துகள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லது. நிச்சயமா டாக்டர். மதுரையில இருந்து திவ்யாங்கிற நேயர்ல இருக்காங்க, நம்ம பார்த்தலாம். திவ்யா மேடம் வணக்கம். இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. உங்க கேள்வியை நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். திவ்யா மேடம் தொடர்புல இருக்கீங்க. வணக்கம் மேடம். வணக்கம். மதுரையில பேசுவோம். என் ஹஸ்பண்ட் வந்து பேங்க்ல ஒர்க் பண்றாரு. அவருக்கு வந்து ஏஜ் வந்து 35. சரிங்க. அவருக்கு ஒரு 10 இயர்ஸாவே இந்த மாதிரி சைஸ் ப்ராப்ளம் இருக்கு. சரிங்க. மோஷன் வந்து நார்மலா கரெக்டா போயிட்டு இருக்கு. ஹலோ, கேட்டுட்டு இருக்காங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. இது மாதிரி நார்மலா கரெக்டா போயிட்டு இருக்கு மேடம். அவருக்கு அந்த இது மட்டும் சுருங்க மாட்டேங்குது, அந்த கட்டிகள் மட்டும் சுருங்க மாட்டேங்குது மேடம். அதுக்கு வேற ஏதாவது நாங்க இப்போதைக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பாக்கல. வீட்டுல வந்து காரம் புளிப்பு இது மாதிரி கம்மி பண்ணிட்டு ஃபுட்லயே எடுத்துக்கிறோம். இது இப்படியே கண்டினியூ பண்ணலாமா இல்ல இப்படி?
இல்லைங்க, அது வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு 10 வருஷமாவே இருக்கு அப்படிங்கிறப்போ, இன்னொரு விஷயம் பதட்டமான ஒரு சூழ்நிலையில அவங்க வேலை பார்க்குறாங்கன்னா கூட அது வந்து தொடர்ந்து அப்படியே இருக்கும். கண்டிப்பா அதை வந்து இப்பவே நம்ம சரி பண்ணிக்கணும். மூலம் வந்து வெளிப்பகுதியில தெரியுது அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அதுக்கு வந்து நம்ம உள்ளேயும் வந்து மருந்துகள் சாப்பிடணும், வெளியிலையும் வந்து நமக்கு அந்த மூலக்கட்டிகள் வந்து சுருங்குற மாதிரியான பூச்சிகள் வந்து நம்ம பூச வேண்டியது இருக்கும். பதட்டத்தை குறைக்கிற மாதிரியான யோக பயிற்சிகளோ மூச்சு பயிற்சிகளோ அதுவும் அவங்க வந்து சேர்ந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா பதட்டமான சூழ்நிலை கூட ஒரு சமயங்கள்ல என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களை வந்து ரொம்ப பலகீனம் அடைய செய்யும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க தொடர்ந்து ஒர்க் பண்ணும்போது அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை முழுமையா வந்து நம்ம சரி பண்ணணும்னா இந்த 3 விதமான வழிகள்ல நம்ம சரி பண்ணணும். முக்கியமா வந்து அவங்க யோக பயிற்சிகளும் மூச்சு பயிற்சிகளும் எடுத்துக்கணும். அது கூட உணவு முறைகளையும் மாற்றங்கள் உண்டு பண்ணணும். அது கூட மருந்துகளும் அவங்க எடுத்துக்கணும். ஸோ அப்படி ஒரு இது எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த கட்டிகள் வந்து சரி பண்ணிக்கலாம். நிச்சயமா திவ்யா மேடம், கவலைப்பட வேணாம். சாருக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு, பேக்ட்ராப்ல நம்பர் இருக்கு, கால் பண்ணி ஒரு முறை நீங்க கேட்டுக்கோங்க. உங்க ஏரியா பக்கம், அதாவது மதுரை பக்கம் நம்மளுடைய டாக்டர்ஸ் எப்ப வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டு அப்ப போய் நீங்க நேர்லயே பார்க்கலாம். டாக்டர், இது 10th +2 எக்ஸாம் டைம். எல்லாருமே ஒரு பதற்றம், ஸ்டூடெண்ட்ஸ் சாதாரணமாவே ஒரு மாதிரி ஃபீலிங்ல தான் இருப்பாங்க. இந்த டைம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும் பப்ளிக் எக்ஸாம்ன்றதுனால. நிறைய குழந்தைகளை பார்க்க முடியுது, எனக்கு டிஃபன் வேணாமா, என்ன பயமா இருக்கு, அந்த ஒரு பதற்றத்துல பாத்ரூம் போயிடுவேணுன்ற ஒரு பயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய குழந்தைகளை பாக்குறோம். ஸ்கிப் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போற குழந்தைகளையும் நாம பாக்குறோம். மனசுக்கும் இந்த மோஷனுக்கும் சம்பந்தம் இருக்கா? இது வந்து வேறு நோய்களை ஏற்படுத்தக்கூடுமா? இந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு, குறிப்பா எக்ஸாம் போற குழந்தைகளுக்கு அந்த பயம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? முக்கியமா வந்து மனசுக்கும் வந்து நம்மளுடைய வயிறுக்கும் சம்பந்தம் உண்டுன்னா கண்டிப்பா உண்டு. ஏன்னா வந்து பரிணாமத்துல வந்து முதல்ல வந்து வயிறு பகுதி தான், அதாவது நம்மளுடைய ஜிஐ ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய அந்த உணவு மண்டலம் தான் உண்டாச்சுன்னு சொல்லுவாங்க. சோ அதனால நீங்க மனசுல என்ன பிரச்சனை இருந்தாலும் வந்து முதல்ல வந்து வயிற்றுல தான் தெரிய ஆரம்பிக்கும். அதிகமா கோபப்படுறவங்களுக்கு வயிற்றுல வந்து அல்சர் இருக்கும். நிறைய பதட்டப்படக்கூடிய பெண்களுக்கு வந்து அடிக்கடி வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், முக்கியமா வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னா அடிக்கடி வந்து கொஞ்சம் மோஷன் வந்து போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி தான் வந்து அடிக்கடி வந்து அவங்க டாய்லெட் போவாங்க. ஸோ குடல்ல வந்து அதோட அசைவீக்கம் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வந்து முதல்ல அவங்களுடைய மன பதட்டத்தை வந்து தவிர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து ஒரு நல்ல ஒரு மருந்து இதுக்கு. ஏன்னா வெந்தயம் வந்து நீங்க நைட்ல ஊற வச்சுட்டு காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குடல் பகுதியில வந்து ஒரு கோட்டிங் மாதிரி அது உண்டாக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து நம்மளுடைய மனப்பதட்டம் வந்து அதை வந்து அதிகமா பாதிக்காத மாதிரி நமக்கு வந்து இந்த வெந்தயம் வந்து ஒரு நல்ல உதவிகரமா இருக்கும். மனசுக்கும் குடலுக்கும் முக்கியமா சம்பந்தம் உண்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து வெளி இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு மோஷன் போகாது. சோ ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு பயணம் பண்ணிருப்பாங்க, இல்ல அடுத்தவங்க வீட்டுக்கு போயிருக்காங்கன்னா முதல்ல அவங்களுக்கு மோஷன் தான் ஃபர்ஸ்ட் போகாது. சோ அதனால மனதுல ஏற்படக்கூடிய இறுக்கமாகட்டும், அதே மாதிரி பதட்டமாகட்டும், மன இறுக்கம் வந்து முக்கியமா வந்து மலச்சிக்கலுக்கு காரணமா இருக்கும். மன பதட்டம் வந்து அடிக்கடி டயரியா, அந்த மாதிரி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், கிரான்ஸ் டிசீஸ், அந்த மாதிரியான விஷயத்துக்கு முக்கியமான காரணம் இருக்கும். இது 2 விதமான விஷயமே வந்து குடல் பகுதியை வந்து அதிகமான அளவு பாதிக்கும். ஸோ மனதை வந்து நீங்க ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு நமக்கு மூச்சு பயிற்சிகளா இருக்கட்டும், அதே மாதிரி யோக பயிற்சிகளா இருக்கட்டும், இல்ல ஏதாவது நல்ல மியூசிக் கேட்கறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணும்போது இந்த மன பதட்டத்தையும் நம்ம தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி அதை தொடர்ந்து வரக்கூடிய மலச்சிக்கலா இருக்கட்டும், அடிக்கடி மோஷன் போடக்கூடிய டயரியாவாகட்டும், இதையும் நம்ம தவிர்த்துக்கலாம். நிச்சயமா டாக்டர், ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்ப எக்ஸாம் போற பெண்களோட அம்மாலாம் கேட்டிருப்பாங்க, காலையில வந்து கொஞ்சம் அவங்கள நம்ம புஷ் பண்ணாம போ எக்ஸாம் நல்லா எழுது அப்படின்னு கொஞ்சம் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலைக்கு அவங்கள நாம ஆளாக்காம ஒரு சின்ன நல்ல மியூசிக் கேட்கறதோ, இல்ல நல்லா அவங்களுக்கு கொஞ்ச நேரம் உட்கார வச்சு ரிலாக்ஸ் பண்ணி பேசுறதோ, இல்ல சின்னதா ஒரு மூச்சு பயிற்சி காலையில எழுந்திரிச்சோன்னு சொல்லி கொடுக்கறதோ, அப்படி இருந்தாக்க ரிலாக்ஸாவும் இருப்பாங்க, ரொம்ப நல்லாவும் தெளிவாவும் எக்ஸாம் எழுதுவாங்க. இதை பார்த்துட்டு இருக்க எல்லா அம்மாக்களும் புரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு செய்தா ரொம்பவே நலமா இருக்கும். எல்லா நாட்களை போலவே இன்னைக்கும் மகளிர் சார்ந்த சிறப்பு மருத்துவம் இந்த மூல நோக்கி எப்படிலாம் இருக்குங்கிறத பத்தியும் தெளிவா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம எந்த மாதிரியான விஷயங்களை இது ஃபியூச்சர்ல ஏற்படுத்தும் கவனிக்கலாம் அப்படின்னாலும் அதையும் அழகா பதிவு பண்ணீங்க டாக்டர். நேர்களுடைய கேள்விகளுக்கும் எங்களுடைய கேள்விகளுக்கும் ரொம்ப விரிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி டாக்டர். நன்றி. ஆக்சுவலி வந்து இப்போ நேர கேட்க முடியலனாலும் நம்மளுடைய மருத்துவமனையை தொடர்பு கொண்டு அங்கேயும் பெண் மருத்துவர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இங்க கேட்கறதுக்கு வந்து கோச்சு கொடுவாங்க. அதனால அங்க வந்து
மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்க, நேரடியா உங்ககிட்ட பேசிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமா பேக்ட்ராப்ல நம்பர் இருக்கு, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு லேடி டாக்டர்ஸ் தான் எடுப்பாங்க, நம்ம டாக்டர் சொல்றாங்க. அதனால அந்த கூச்சம் அப்படிங்கறத தவிர்த்துட்டு எல்லா ஃபீல்ட்லயும் பெண்கள் ஜெயிக்கிறாங்க. ஆனா தங்களுடைய பிரச்சனைகளை ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. அதை ஜெயிக்கணும்னா கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிற கூச்சத்தை தவிர்த்துட்டு நீங்க டாக்டர்ஸ் கிட்ட பேசலாம். பேசி உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதே மாதிரி மற்றொரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.